தமிழ்நாடு முழுக்க ஒரு பிம்பம் விஜய்க்கு எதிராக கட்டமைக்கப்பட்டது. கட்டமைக்கப்பட்ட பிறகு மக்கள் பூரா என்ன நினைக்கிறான், விஜய் தேவைன்னு நினைக்கிறான். ஆனால் விஜயை சுற்றி இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, புஷி ஆனந்த் போன்ற ஆட்களெல்லாம் பெருசாக அரசியலே தெரியல. இந்த மதுரை மாநாடுன்றது சார் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடக்கிற மாதிரி அந்த இது பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சுற்றி பயங்கரமாக ஒரு தடபுடலாக பண்ணியிருக்காங்க. முதல் மாநாட்டில் நிறைய அடி வாங்கினால 2வது மாநாட்டில் பார்த்து பண்ணுறாங்களோ சார்? சினிமா செட்டு போடுறவன், சினிமா வசனம் எழுதி கொடுக்குறவன், இதுதான் அந்த செட்டப் தான் இது வரைக்கும் விஜய் கை கொடுக்கும். கிட்டத்தட்ட சினிமா ஷூட்டிங் சொல்லுது. அவருக்கு ஒரு பேப்பரே இல்லாமல் ஒரு விஷயத்தை பேச முடியுமா? இதுக்கு மேலே இருக்க முடியாது. இதுக்கு மேலே இருந்தால் கலாய்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி 1 வருஷம் ஆயிடுச்சு, எந்த களத்துக்கும் போகல. இந்த மாநாடு நடக்கலைன்னா பயங்கர பேக்வேர்டாக இருக்குங்களா சார் அவருக்கு? அதனால தான் இந்த மாநாடு, இது ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சா தான் மக்கள் சரி விஜய் அரசியல் பண்ணுவாருன்னு மக்கள் நம்புவாங்க. அரசியலே தெரியாமல் விஜய் ரசிகர்கள் பூரா எம்எல்ஏ ஆயிடுவான். இதனால் இந்த மக்களுக்கு எந்த பயனும் இல்லை, நன்மையும் இல்லை. விஜய் எந்த தியாகம் பண்ணார், எந்த ஜெயிலுக்கு போனார், எந்த ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், போராட்டம், இல்லை எந்த சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டார், எத்தனை ஆண்டுகால அரசியல்? ஒன்றுமே இல்லை. எல்லாம் கேரவன் வேன் அரசியல் தான். ஆனால் திமுக எதிர்த்தவங்கலாம் ஆப்போசிட்டில் நல்ல அரசியல் பண்ணவங்க. அதிமுக இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், வைகோ அவர்களாக இருக்கட்டும், நாம் தமிழாக இருக்கட்டும். ஆனால் திமுக எதிர்த்து விஜய் அவர்கள் பண்ண அரசியல் என்ன அப்படின்றதுல சார் அது எதுவுமே இல்லை. திமுக மீது உள்ள வெறுப்பு தான் ஒரு தலைமுறை வாக்கு. அப்படியே விஜய்க்கு வருவதற்கு திமுகவே காரணம். விஜய் காந்து வளர்வதற்கு திமுகவே காரணம். அதே போல தான் 2011 விஜய் காந்து, 2026 விஜய். ஆனால் இப்போ ஆப்போசிட்டில் அரசியல் பண்ணவங்களாம் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணாங்க. ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் டைரெக்டாக முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு சார். அது நடக்குமா சார்? ராமதாஸ், வைகோ, எம்ஜிஆர், அடுத்து விஜயகாந்துக்கு என்ன? ஆண்டவனோடும் கூட்டணி, மக்களோடும் கூட்டணி. நான் தான் முதலமைச்சர். ஜெயலலிதாவுக்கு, கருணாநிதிக்கு எதிராக நான் தான் முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா? இப்போ அடுத்து விஜய் என்ன சொல்கிறாரு? இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். 2026 பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் இருப்பார் என்பது வரலாற்றில் தவிர்க்க முடியாது. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மதுரை மாநாடு, அதாவது தாவேகாவின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடக்குது சார். மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த மாநாட்டோட நோக்கம் என்ன? அடுத்த கட்டமாக விஜய் அவர்களோட அரசியல் நகர்வு எப்படி இருக்கும்? இப்போது திரைப்படத்துறை அத்தனையும் திமுக கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் அத்தனையும் திமுக கட்டுப்பாட்டுக்கு வந்து விஜய்க்கு எதிராக மாற்றப்பட்டு விட்டது. நீங்கள் சமூக வலைதளங்களை கூட, சமூக வலைதள பேச்சாளர்கள் கூட திமுகவுடைய சம்பள பட்டியலுக்கு போயிட்டாங்க. பிரம்மாண்டமான ஊடகங்கள், அதாவது யூடியூப் ஊடகங்கள், அதாவது காட்சி ஊடகங்களை மக்கள் நம்புறதே இல்லை. இந்த சன் டிவி, புதிய தலைமுறை, நியூஸ் 18, இப்படி சேனல் 5, இதெல்லாமே மக்கள் நம்புறதே இல்லை. ஒரு செய்தி யூடியூப்பில் போட்டால் 1 லட்சம் பேர் பார்க்குறான். ஆனால் சன் டிவியில் 1000 பேர் கூட பார்க்குறது இல்லை. அப்போது அத்தனையும் உண்மைக்கு புறம்பானது. அச்சு ஊடகங்கள், தினமலர்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய அப்படியே காப்பியாக இருக்குது. தினகரன் திமுகவினுடைய காப்பியாக இருக்குது. தினமணி கோயங்கா பிஜேபி சார்பாக இருக்குது. மக்களுக்கு செய்தியே இல்லை. அப்போது சமூக வலைதளத்தை தான் மக்கள் நம்புகிறான். சமூக வலைதளங்களும் விலை போய்விட்டது. அவன் வறுமையில் இருக்கான், எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. பெண் நிறுவனம், ஒரு பிரம்மாண்ட நிறுவனமே பல கோடிக்கு தேர்தல் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அவர்கள் கூட திமுகவுக்கு ஆதரவாக விஜயை எதிர்ப்பது தான் அசைன்மெண்ட். அப்போது தமிழ்நாடு முழுக்க ஒரு பிம்பம் விஜய்க்கு எதிராக கட்டமைக்கப்பட்டது. கட்டமைக்கப்பட்ட பிறகு மக்கள் பூரா என்ன நினைக்கிறான், விஜய் தேவைன்னு நினைக்கிறான். ஏன் தேவைன்னு நினைக்கிறான்னா, இந்த திமுகவனுடைய
அரசியல் அழுத்தத்தை எதிர்ப்பதற்கு ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறான், ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறான். அது புதிய வரவான விஜய் மீது ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஆனால் விஜயை சுற்றி இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, புஷி ஆனந்த் போன்ற ஆட்களெல்லாம் பெருசாக அரசியலே தெரியல. அவருடைய ஆலோசகர் அருண்ராஜ், ஜான் ஆரோக்கியசாமி, இவர்கள் திராவிட இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு எந்த வியூகத்தையும் விஜய்கிட்ட போய் கலந்துரையாடி அவர் அந்த வியூகத்துக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய வலிமை ஆட்கள் யாரும் இல்லை. இப்போ விஜயே முதலமைச்சர் மாதிரி ஆயிட்டார், கையை எதுக்கு மேலே தூக்குறதில்ல. மக்களை பார்த்தா ஜெயலலிதாவை இப்படி கும்பிடும், கருணாநிதி இப்படி கூப்பிடுவார், வாஜ்பாய் இப்படி கூப்பிடுவார், இவர் இதுக்கு மேலே தூக்குறதில்ல. அவ்வளோதான் மக்கள். அங்கே சுத்திகரிப்பு தொழிலாளி 10-13 நாளாக கிடந்து மழை வெயில் புயலில் காயிறான். இவர் எல்லாம் பனையூருக்கு வர சொல்லிட்டார். நல்ல வேலை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொல்லாம விட்டார். திரிஷாவோடையும் கீர்த்தி சுரேஷோடையும் டூயட் பாடு நடத்தி அங்கே வாங்க அப்படின்னு சொல்லாம விட்டார். அப்போ இதுதான் இவருடைய லைஃப் ஸ்டைல். ஆனாலும் திமுகவை எதிர்ப்பதற்கு மாற்று சக்தி இல்லை. இந்த சூழல் தான் யாருக்கு சாதகமாக இருக்குது? விஜய்க்கு. இப்போது மதுரையில் மாநாடு என்பது நீண்டகால திட்டம் விஜய்க்கு. மாநாடு நடத்தவே முடியல. ஃபஸ்ட்டு மாநாடே மதுரையில். யார் அங்கே இடம் கொடுப்பவர்களை திமுகவுக்கு பயந்துட்டு யாருமே இடமே கொடுக்கல. அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் பூரா களத்தில் இறக்கப்பட்டார்கள். ஒரு 10 ஏக்கர் இடம் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துக்காரனை நேரடியாக ரெவன்யூ ஆஃபீஸர் போயிடுவார். இந்த இடம் யாருது, உங்களுக்கு எப்படி வந்தது, இதுக்கு எவ்வளோ வரி கட்டியிருக்கீங்க, இது யார் பேர் இருக்குது, பட்டா யார் பேரில், இதெல்லாம் கேட்டால் அவன் என்ன பண்ணுவான்? உங்களுடைய வரி விவசாய நிலமா, இல்லை டிடிபி அப்ரூவ்டா, இல்லை இந்த நிலம் எப்படி, பல விசாரணை பண்ணும்போது அவன் புரிஞ்சுக்குவான். ஓ, விஜய் மாநாடு இந்த இடம் கொடுப்பதற்கு முடிவு பண்ணோனையும் பல விசாரணை வருது. விஓ வராரு, ஆர்ஐ வராரு, டெப்டி தாசில்தார் வரார், தாசில்தார் வரார், ஆர்டிஓ வரார், டிஆர்ஓ வரார், கலெக்டர் வர்றார். அப்போ அவன் தப்பிச்சு ஓடிடுவான். இப்படி தான் மதுரை மாநாடு. அப்போ மதுரை மாநாட்டுக்கே விஜய்க்கு எவ்வளோ நாளாக இருக்குது? கிட்டத்தட்ட 1 வருஷம், பல வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இந்த சூழலில் அரசியல் செய்தே ஆக வேண்டிய நிலைக்கு விஜய் தள்ளப்பட்டு இருக்கிறார். இதுக்கு மேலே இருக்க முடியாது. இதுக்கு மேலே இருந்தால் கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி 1 வருஷம் ஆயிடுச்சு, எந்த களத்துக்கும் போகல. இந்த மாநாடு நடக்கலைன்னா பயங்கர பேக்வேர்ட் ஆயிரும்ல சார் அவருக்கு. அதனால தான் இந்த மாநாட்டில் தேர்தல் வரப்போகுது. இது ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சா தான் மக்கள் சரி விஜய் அரசியல் பண்ணுவாருன்னு மக்கள் நம்புவான். இல்லைன்னா பனையூர் கதை ஆயிரும். எல்லாம் என்ன பனையூரில் வந்து பாருங்கள். தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் பனையூர். பனையூருக்கு வந்துடுங்க. சுத்திகரிப்பு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து தொழிலாளியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் எங்கே வந்துருங்க? பனையூர் வந்துருங்க. இதுதான் அவருடைய லைஃப் ஸ்டைல். இப்போது இதை இந்த மதுரை மாநாடு உடைக்கும்னு அவர் நம்புகிறார். ஏன்னா இப்போ அவருக்கு அதிமுக கூட்டணியில் இணைய போகிறார், பாஜக கூட்டணியில் இணைய போகிறாரு. இதற்கான பேச்சுவார்த்தை இப்போ நடந்து கொண்டு இருக்குது டெல்லியில். இதை அவருடைய வலுவை நிரூபித்தால்தான் அவருக்கு குறைந்தபட்சம் சட்டமன்ற தொகுதி கொடுப்பாங்க. ரசிகர் மன்றம் பூரா எம்எல்ஏ ஆயிடுவான். ரசிகர்கள் பூரா ஆமாம், அரசியலே தெரியாமல் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் பூரா எம்எல்ஏ ஆயிடுவான். இந்த அரசியல் தான் நடக்க போகுது. இதனால் இந்த மக்களுக்கு எந்த பயனும் இல்லை, நன்மையும் இல்லை. இது திராவிட இயக்கங்களும் அந்த சினிமாக்காரன் அரசியல் பண்ணுறது எப்படின்னா மக்களை ஏமாற்றுவது தான் வேலையே தவிர விஜய் எந்த தியாகம் பண்ணார், எந்த ஜெயிலுக்கு போனார், எந்த ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், போராட்டம், இல்லை எந்த சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டார், எத்தனை ஆண்டுகால அரசியல்? ஒன்றுமே இல்லை. எல்லாம் கேரவன் மேன் அரசியல் தான். 1.5 வருஷம் அரசியல், அதில் பாதி அதுவும் கேரவன் தான். கேரவன் மேன் இருந்தால் தான் பனையூர் போவார், சாரி பரந்தூர் போவார். விமான நிலையத்துக்கு
இடம் எடுக்க போகிறாங்க, முப்போகம் விளைகிற இடத்த அந்த மக்கள் 3 வருஷமாக போராடுறான் இல்லையா? இவர் பனையூர் டு பரந்தூர் எத்தனை கிலோமீட்ரு? 50 கிலோமீட்டர். 50 கிலோமீட்டருக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 3 வருஷம் ஆயிருக்கு. இதுதான் அவருடைய போராட்டத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் மக்களுக்கு இவரை விட்ட இவர் வழி இல்லாமல் விஜய் அண்ணா நான் ஒரு படித்த குடும்பத்தை ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு நட்பு ரீதியாக. அப்போது அந்த வீட்டில் இருக்கிற படித்த பெண்களும் ஆண்களும் விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடணும் ஆர்வமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் நான் திமுக அண்ணா திமுக எனக்கு தெரியாது, இப்போ தான் முதல் தலைமுறை ஓட்டு போட்டு வந்திருக்கு. ஓட்டு என்பது ஏதோ சினிமா தியேட்டரில் போய் சினிமா பார்ப்பதை போல டிக்கெட் எடுக்கிற மாதிரி விஜய் அண்ணா படத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கும், ஒரு டிக்கெட் விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடணும். இப்படி ஒரு சமூகம் உருவாயிருச்சு. அவர்களுக்கு அரசியல்னால் அப்போ விஜய் ஒரு எதிர்காலம் இருக்கா இல்லையா? இதுதான் இப்போ திமுக பயப்படுது. திமுக பயப்படுவதற்கு காரணமே அதுதான். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் என்பதே திமுகவுக்கு ஆதரவு அணி எதிர்ப்பு அணி தான் அரசியல் தமிழ்நாட்டில். எம்ஜிஆர் வந்தது எப்படி? திமுகவோட எதிர்ப்பு. வைகோ வந்தது எப்படி? திமுக எதிர்ப்புல தான் அதிமுக மதிமுக எல்லாமே உருவானது. திமுக பாமக எல்லா கட்சியும் சிறுத்தை உட்பட எல்லா கட்சிகளுமே, கம்யூனிஸ்டுகள் உட்பட அத்தனை கட்சிகளுமே. நீங்கள் சீமான் எப்படி உருவானார்? தமிழ் தேசியம் தனியாக ஒன்று கொண்டு வர. இந்த தமிழ் தேசிய கூட்டம் எங்கேருந்து வந்தான்? திமுக திராவிட ஈழ போராட்டத்தில் திமுக துரோகம் பண்ணுது, அதெல்லாம் வந்தான். திராவிட கழகங்களாக இருந்தாங்க, அப்படியே இதில் மாறிட்டாங்க. அப்போது எல்லாமே இப்போ திமுக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டு அரசியல். ஜெயலலிதா எப்படி உருவானாங்க? திமுக எதிர்ப்பு தான். அப்போ இப்போ கடைசியாக விஜயகாந்த் எப்படி உருவானார்? என்னுடைய கல்யாண மண்டபத்தில் இடிக்கிறாங்க, அது மாதிரி 3 மடங்கு பணம் வாங்கிட்டார், அது வேறு விஷயம். டிஆர் பாலுகிட்ட விஜய். அப்போ திமுகவை எதிர்ப்பதற்கு இந்த மக்கள் நீண்ட காலமாக தேடிட்டு இருக்கான். யார் அந்த வேலையை முழுமையாக செய்யலை, அதனுடைய விளைவு தான் இந்த மக்கள் பூரா விஜயை இப்போ மிகப்பெரிய தலைவனாக கொண்டாடுவதற்கு காரணம். ஏன்னா உதயநிதி போனால் ரோட் ஷோவில் கூட்டம் சேர்றது இல்லை, விஜய் போனால் அப்போது இந்த கூட்டம் ஏது? அவனுக்கு அரசியலே தெரியாத, முதல் முறை வாக்கு சீட்டு வருகிற, வாக்களிக்க உரிமை பெறுகிற அந்த கூட்டம். ஆனால் திமுக எதிர்த்தவங்கலாம் ஆப்போசிட் நல்ல அரசியல் பண்ணவங்க. அதிமுக இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், வைகோ அவர்களாக இருக்கட்டும், நாம் தமிழாக இருக்கட்டும். ஆனால் திமுக எதிர்த்து விஜய் அவர்கள் பண்ண அரசியல் என்ன அப்படின்றதுல சார் அது எதுவுமே இல்லைங்க. அதாவது சீமானும் ஒன்றும் அரசியல் பண்ணல, சீமா அரசியலே பண்ணல. திமுகவை எதிர்க்க வேண்டிய இளைஞர்கள் பூரா அப்படியே சீமா பின்னாடி வந்தான். அப்படியே அது ஒரே பாலிடிக்ஸ். அதுதான் வைகோ பின்னாடி எப்படி வந்தான்? திமுகவை பிடிக்காமல் திமுகவுக்குள்ளேயே இருந்த கூட்டம். அப்போ தானே வைகோட்டு வந்தான். அதுதான் நீங்கள் வன்னியர் சங்கம் ராமதாஸ் ஆரம்பிக்கிற பொழுது திமுகவுக்கு வன்னியர் பெல்ட்டில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கும். அது அப்படியே பாமகவாக போச்சு. திமுக தான் எம்ஜிஆருக்கு வன்னியர் பெல்ட்டில் ஓட்டே விழுகாது. செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்த ஆறுமுகம், வீரபாண்டி ஆறுமுகம், இப்படி பெரிய வன்னியர் லீடர்கள்லாம் அப்படியே திமுகவை தக்க வச்சுட்டு இருப்பாங்க. அதிமுக ஓட்டே போகாது. ராமதாஸ் ஆரம்பித்தோடனையும் அப்படியே ராமதாஸில் போயிட்டாங்க. அதே தான் இப்போ திமுக மீது உள்ள வெறுப்பு தான் விஜயகாந்துக்கு புது ஒரு தலைமுறை வாக்கு அப்படியே விஜய்க்கு வருவதற்கு திமுகவே காரணம். விஜயகாந்த் வளர்வதற்கு திமுகவே காரணம். அதே போல தான் 2011 விஜயகாந்த், 2026 விஜய் திமுக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்வதற்குத்தான் அந்த மதுரை மாநாடு. ஆனால் இப்போ ஆப்போசிட்டில் அரசியல் பண்ணவங்களாம் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணாங்க. ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் டைரெக்டாக முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு சார். அது நடக்குமா சார்? திமுகவிலிருந்து வெளியே வர அத்தனை பேருக்கு அதான் ஆசை, முதலமைச்சராக. ஆமாம். எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனது ஆசை வந்தார். அடுத்து நீங்கள் எம்ஜிஆருக்கு பிறகு 72க்கு பிறகு ராமதாஸ் எஸ்சிபிசி மைனாரிட்டி முதலமைச்சர் ஆகணும். 90லேருந்து 2000 வரைக்கும்
திமுகவை எதிர்த்து தான் ராமதாஸ் அரசியல். என்ன அவருடைய திட்டம்னா எஸ்சி பிசி மைனாரிட்டி. எஸ்சினா ஒடுக்கப்பட்ட மக்கள். எங்கள் தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் சிறுத்தை, தென் மாவட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் எஸ்சி மக்கள் வந்துட்டான். பிசி வன்னியர், நாடார், முதலியார், செட்டியார், மூக்குளத்தோர் எல்லாம் பிசி. மைனாரிட்டி முஸ்லீம், கிறித்துவர். இந்த கூட்டம் சேர்ந்தனா முதலமைச்சர் ஆயிடலாம். யாருக்கு? ஆமாம், அது அவர் செய்யலை. செய்திருந்தால் அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தான். 98 பாஜக போய் சேர்ந்த பிறகு முஸ்லீம் பூரா வெளியே போயிட்டாங்க. முஸ்லீம் பூரா ஆமாம். அடுத்து வட மாவட்ட தலித்துகள் வெளியே போயிட்டாங்க. தென் மாவட்டத்தில் தேவேந்திர குல வெளியே போயிட்டாங்க. 2 உடஞ்சுதான். அடுத்து பிசியில் வெளியே போயிட்டாங்க. ராமதாஸுக்கு பிறகு நீங்கள் வைகோக்கு அதே அரசியல் தான், முதலமைச்சர் வேட்பாளர் தான். 93 ராமதாஸ், வைகோ, எம்ஜிஆர். அடுத்து விஜயகாந்துக்கு என்ன? ஆண்டவனோடும் கூட்டணி, மக்களோடும் கூட்டணி. நான் தான் முதலமைச்சர். ஜெயலலிதாவுக்கு, கருணாநிதிக்கு எதிராக நான் தான் முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா? ஜெயலலிதாவை போய் முதலமைச்சராக போனார், எல்லாம் விட்டுட்டு போயிட்டான். இப்போ சீமா என்ன சொல்லிட்டு இருக்காரு? நான் தான் முதலமைச்சர், யாரோடு நான் தான் முதலமைச்சர், தமிழ் தேசியம் வென்றே தீரும். இப்போ அடுத்து விஜய் என்ன சொல்கிறாரு? இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். வெற்றி பெற வைக்க வேண்டிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா மக்கள் இருக்கு. மக்கள் எதை தீர்மானிக்கிறார்களோ அதுதான் நடக்கும். ஆனால் மக்கள் தீர்மானிப்பதற்கு முன்பே இவர்கள் போய் கூட்டணி சேர்ந்துட்டு பொட்டியை வாங்கிட்டு போயிடலாம். அதோட அவர்கள் கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் இளைய தலைமுறையினர் மட்டும்தான் விஜய் அவர்கள் நம்பி இருக்கிறாங்களே, இல்லை வருங்கால தலைமுறை, இல்லை இது வரைக்கும் இருந்த தலைமுறை எல்லாருமே விஜய் நம்புகிறாங்களா? இல்லை யாருமே இல்லை. அரசியலே தெரியாத நீங்கள் சினிமா ரசிகர்கள் தான் விஜய் நம்புகிறோம். அரசியல் புரிதலே இல்லாத அதுதான் கூட்டம். விஜயுடைய கூட்டமே அதுதான். எல்லாருமே தளபதி கொள்கை என்னென்னா டிவிக்கு இது மட்டும். அதாவது இங்கே ஒரு 30-40 வருஷமாக கொள்கையை யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல. கொள்கையே இல்லை. 30-40 வருஷமாகவே அண்ணாவே கொள்கை சொல்லிக் கொடுக்கல. தம்பியும் தங்க அன்னைக்கு இருந்த எம்ஜிஆரை காமிச்சு தான் ஓட்டு வாங்கினார். அப்போ என்ன அண்ணாட்ட என்ன அரசியல் இருக்கு போகுது? அண்ணாக்கு இப்போ அறிவாளின்னு என்ன பேர் அது? அறிவாளின்னா கொள்கையே தயார் பண்ணி கொடுத்துருக்கணுமா இல்லையா? எம்ஜிஆர் சினிமா அரசியலை விதைத்தவரே அண்ணாதுரை தான். இந்த 2026 சினிமா அரசியல் ஒர்க் அவுட் ஆகுமா சார்? இல்லைங்க, அதாவது இங்கே எவனுக்குமே அரசியல் தெரியாது. அதிமுக, பாஜக, விஜய் சேர்ந்தால் மக்கள் ஓட்டு போட்டுருவோம். திமுக எதிர்ப்பு. விஜய் தான் பாஜக கூட சேரவே மாட்டான்னு சொல்லி அப்படி தான் சொல்லிட்டு இருப்பார். கடைசி நேரத்தில் முதல்ல அங்கே தான் இருப்பார். கருணாநிதியே சேரும்போது கொள்கை பெரியாரிடமும் அண்ணாவிடமும் கொள்கையிலான இரவலாக வாங்கியிருக்கேன், இதயம் அவருது, மூளை அவருதுன்னு, கிட்னி அவருது, லிவர் அவருதுன்னு சொல்கிற கருணாநிதி பிஜேபியில் போய் சேராரா? வாஜ்பாய் கவர்மெண்ட் போய் சேர்ந்தார். அப்போ கருணாநிதியை சேரும்போது இவர் சேர்றது பெரிய விஷயமா? எல்லாம் தேர்தல் காலம் நெருங்குற பொழுது எல்லாம் அணி மாறி பாஜக. நான் பாஜகவோட கூட்டணி இல்லை, அதிமுகவோடு தான் கூட்டணி. கருணாநிதி அப்படி தான் சொல்லுவார். நான் பாஜகவோட கூட்டணி இல்லை, அந்த தேசிய முன்னணியில் தான் கூட்டணிங்குவார். இப்போ அதே தான், என்டிஏ கூட்டணியில் தான் நான் இருக்கேன், பாஜகவோடு இல்லை. இந்த மதுரை மாநாடுன்றது சார் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடக்கிற மாதிரி அந்த இது பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சுற்றி பயங்கரமாக ஒரு தடபுடலாக பண்ணியிருக்காங்க. முதல் மாநாட்டில் நிறைய அடி வாங்கினால 2வது மாநாட்டில் பார்த்து பண்ணுறாங்களோ சார்? சார் அவங்களுக்கு அரசியலே தெரியாது. அரசியல் தெரிந்தவர்களும் அவர் கூட இல்லை. சினிமா செட்டு போடுறவன் தான் இருக்கான். சினிமா செட்டு போடுறவன், சினிமா வசனம் எழுதி கொடுக்குறவன், ப்ளூ லைட்டு பச்சை லைட்டு அடிக்கிறவன், இதுதான் அந்த செட்டப் தான் இது வரைக்கும் விஜய் கை கொடுக்குது. கிட்டத்தட்ட சினிமா ஷூட்டிங் தான், சினிமா வசனம் பேசுகிறது தான். அவருக்கு ஒரு பேப்பரே இல்லாமல் ஒரு விஷயத்தை பேச முடியுமா? வைகோ 3 மணி நேரம் பேசுவார், திருமாவளவன் 3.5 மணி நேரம் பேசுவார். பேப்பரே இல்லாமல் 2 பேரும் தான் தமிழ்நாட்டில். அடுத்து வேல்முருகன், 2 பேரும் தான் பேப்பரே இல்லாமல் 3 மணி நேரம் பேசுகிற ஆளுங்க. ஆனால் விஜய் பேப்பரே இல்லாமல் 3 வார்த்தை கூட பேச தெரியாது. இதுதான் சினிமா அரசியல். இல்லை, சினிமா வசனகர்த்தா எழுதி கொடுக்குற ஷூட்டிங்கில் வசனம் பேசுகிற ஆட்கள் தான் இப்போ அரசியல் ஆளே இல்லை. அதனுடைய விளைவு தான் இந்த
விஜயகாந்துகள், ரஜினிகாந்துகள், விஜய்கள் எல்லாம் வருவதற்கு காரணம் 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவன் குப்பை அலுவலனை பற்றி என்ன தெரியும்? வீட்டில் எவ்வளோக்கு போராடுறான்? 23,000 13,000 23,000 15,000 மூணில் ஒரு பங்கு அவங்களுக்கு நிப்பாட்டுறாங்க. அதுக்கு தான் போராடுறான். இது 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு தெரியுமா? நாய்க்கு பிஸ்கட் போடுறத 1000 ரூபாய்க்கு போடுறவன் இருக்கான். 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவன் குப்பை அள்ளுறவன் 500 ரூபாய்க்கு குப்பை அள்ளுறாங்கிறது தெரியுமா? 15,000 ரூபானா எவ்வளவு? ஒரு நாளைக்கு 500 ரூபா தான். 500 ரூபாய்க்கு அவன் குடும்பம் 4 பேர் கொண்ட குடும்பம் 500 ரூபாய் வச்சு ஜீவியம் பண்ணுறாங்கிறத 200 கோடி ரூபா வாங்குற விஜய்க்கு தெரியுமா? விஜய் காஸ்ட் கம்யூனிட்டின்னு வந்துட்டு அந்த பிரச்சனைக்குள்ளே வர மாட்டார். கவின் கொலை வழக்கில் உள்ளே வரல. அது ஒரு அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க. அதாவது தெரிஞ்சவனு சார். அப்போது மனிதன் படிச்சிருக்கணும். படித்திருந்தால் அவனுக்கு அறிவு இருக்கும். அறிவு இருந்தால் ஆய்வு செய்வான். ஆய்வு செய்தால் கோபம் வரும். அடுத்து எம்ஜிஆர் கெட்டப்பு தான் சார். ஜனநாயகன் படத்தில் எம்ஜிஆர் மாதிரி தான் அந்த சாட்டையை சுற்றிட்டு வர்றாரு சார். எம்ஜிஆர் மாதிரி கெட்ட மட்டும். அதாவது உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. எத்தனை தான் விஜய் சாட்டை எடுத்தாலும் ஜவுக்கு எடுத்தாலும் மூட்டை தூக்குனாலும் யாராக முடியாது? எம்ஜிஆரால் ஆக முடியாது. எம்ஜிஆருக்கு முன்னால் ஈழத்து போராளிகள் அத்தனை பேரும் கைகட்டி நிற்பான். வரலாறு இனி திரும்புமா? அந்த தேசிய தலைவர் பிரபாகர் உட்பட அத்தனை பேர் எம்ஜிஆருக்கு முன்பு நீங்கள் அப்படியே பம்பி நிற்பாங்க. நான் பார்த்துருக்கேன் பல முறை. அளவு கடந்த உதவி அள்ளி கொடுத்தார். அந்த நன்றி கடனை நீங்கள் பிரபாகரன் போன்ற பெரும் தேசிய தலைவர், உலகமே வியந்த தலைவர்களெல்லாம் அவர்கிட்ட அவ்வளோ அன்பு பாராட்டி நிற்பாங்க. விஜய்க்கு யாருக்கா ஏதாவது உதவி செஞ்சதா ஏதாவது பட்டியல் இருக்கா? எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த உதவிகள்லாம் பண்ணார். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முந்தைய அவர் எம்ஜிஆருங்க. ஆட்சிக்கே வருவதற்கு முன்பே எம்ஜிஆர். ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எம்ஜிஆர் இல்லை, வருவதற்கு முன்பே அவர் எம்ஜிஆர். அதுதான் எம்ஜிஆர். கருப்பு எம்ஜிஆர், வெள்ளை எம்ஜிஆர், மஞ்சள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே எம்ஜிஆர். அதாவது பல அன்றைக்கெல்லாம் லட்சம்தான், பல லட்சம் கடன் இருக்குது எல்லாங்க. ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். இதுதான் எம்ஜிஆர். அதனால் எம்ஜிஆரை போல் சாட்டை சவுக்கு எடுத்தால் விஜய் எம்ஜிஆருடைய தூசு கூட வரமாட்டோம். ஆக இந்த கூட்டணி வச்சா மட்டும்தான் விஜயால ஜெயிக்கவே முடியும். அதுதான் வேறு வாய்ப்பே இல்லை. அதிமுக கூட்டணி இருந்தால் இருப்பார், இல்லைன்னா அரசியலே இருக்க மாட்டாரா சார்? இல்லை, அதிமுக கூட்டணிக்குள்ளே பிஜேபி அழுத்தி மிரட்டி விரட்டி உருட்டி அந்த கூட்டணியில் விஜய் 2026 பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் இருப்பார் என்பது வரலாற்றில் தவிர்க்க முடியாது. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.